நீங்கள் ஒரு ஞானியாக மாறணுமா, இல்லைன்னா வந்து ரொம்ப என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நான் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், என்னோடய லைஃப் வந்து மாறணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ஒரு குவாலிட்டி வேணும் அப்படிங்கிறது. என்ன குவாலிட்டின்னு பார்க்கலாமா? ஹலோ கைஸ், திஸ் இஸ் ரண்டேஷ் முத்தியா. வெல்கம் டு 118th வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? திருக்குறள் இருக்கிற அதிகாரம் நம்பர் 12 நடுவுநிலைமையில் இருக்கிற குறள் நம்பர் 8 பார்க்க போகிறோம். குறள்: சமன் செய்து சீர்தூங்க கோல் போல அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. ரிப்பீட்டிங்: சமன் செய்து சீர்தூங்கி கோல்பால் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. இதோட பொருள் என்னன்னா, இந்த துலா இருக்குல்ல, சமமாக நின்று அது வந்து சரியாக வந்து எடையை தூக்கும். இந்த துலாங்கிறது அந்த வெயிட் மிஷின், அந்த பழைய இதில் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க, ஓகேவா? அது வந்து சமமாக அந்த வெயிட் வந்து எடையை வந்து தூக்கும், ஓகேவா? அதுபோல் ஞானிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பக்கமும் சாயாமல் எல்லாரையும் சமமாக பார்த்து சமமான முடிவு, சமமான எப்படி சொல்கிறது, ஒரு வழிமுறைகள், எல்லாருக்கும் பொதுவான வழிமுறைகள் அப்படி தான் சொல்லுவாங்க. ஞானிகள் வந்து எல்லாருமே சமமாக தான் பார்ப்பாங்க. எந்த சைடும் இவங்க நல்லவங்க கெட்டவங்க அந்த மாதிரி பார்க்காம சமமாக இருப்பாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேரான ஜுவல்லுங்கிறாங்க, ஸ்பார்க்லிங் ஜுவல். எப்படி சொல்கிறது, அது வந்து ரொம்ப விலை உயர்ந்த ஜுவல் அப்படிங்கிறாங்க. அப்படி நியாயமாக நடந்துக்குது. அப்போ ஞானிகளே அப்படி தான் இருக்காங்கன்னா, நம்மளும் நம்ம லைஃப்பில் ஃபேராக இருக்கணும்னா எல்லாரும் சமமாக ட்ரீட் பண்ணணும், சமமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ.